பிப்ரவரி 7 சனிக்கிழமை. இயேசுவின் தனி ஜெபம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:20. இயேசு கிறிஸ்துவனுடைய தனி ஜெபத்தை குறித்து புதிய ஏற்பாடு முழுவதிலும் கவனித்து பார்க்கும்போது மிக நீளமான தனி ஜெபத்தை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். அந்த ஜெபத்தை வாசித்து பார்த்தால் அது நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிறது. நாமும் ஜெபிக்கும்படி நமக்கு முன்மாதிரியாய் வழிகாட்டுகிறது. தனி ஜெபம் தேவனோடு உறவாட நம்மை ஏவி எழுப்புகிறது. இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றிவிடுவதே ஜெபமாகும். சஞ்சலத்தையும் கவலைகளையும் அவர் பாதத்தில் வைத்து விடுவதே ஜெபமாகும். வேதம் சொல்கிறது, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சங்கீதம் 142:2. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இயேசு கிறிஸ்துவுடைய தனி ஜெபத்தை சற்று கூர்ந்து கவனித்தார். அவர் அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்காக ஜெபித்ததோடல்லாமல் இன்றைக்கு வாழும் நமக்காகவும் சேர்ந்தே ஜெபித்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம். மீண்டும் மேலே குறிப்பிட்டிருக்கிற ஜெபத்தை வாசித்து பாருங்கள். பிதாவே, நான் என் சீஷர்களாகிய இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் அவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வது உங்களையும் என்னையும் கூட உள்ளடக்கும் அல்லவா? அன்று நமக்காக ஜெபித்த இயேசு இன்றைக்கும் நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. கிறிஸ்து நமக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று குறிப்பிட்டார். ரோமர் 8:34. எனக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லையே என்று இனி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய பாரத்தை யார் சுமப்பார்கள்? என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பார்கள்? என்னுடைய கவலைகளை யார் நீக்குமார்கள் என்றெல்லாம் கலங்க வேண்டியது இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:31-32.